அனைவருக்கும் வணக்கம் மக்களே. என்ன பண்ணுறீங்க எல்லோரும்? உங்கள்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் வணக்கம், ரொம்ப நன்றி. அதே போல் இன்னும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ லைவ் போடுவோன்னு பார்த்தோம்னா லைவ் போக மாட்டேங்குது, என்னன்னு தெரில. நம்மளுக்கு வந்து யூடியூப்பில் காசு சம்பாதிக்கணும்னு நான் வரலை. இதை ஏன் நான் எடுத்ததே சொல்கிறேன்டா, சில பேர் அப்படி நினச்சிக்கிட்டு தான் தேவையில்லாத வார்த்தைகளை விடுறாங்க. அது ஏன் தான் எனக்கு தெரியலை. வீடியோ போட்டாலே காசு சம்பாதிக்கத்தான் போடுறான்னு இல்லை. இப்போ எங்களெல்லாம் எடுத்துக்கோங்க, எங்களுக்கெல்லாம் யாரும் இல்லை. ஓப்பனாக சொல்கிறேன். இதை தமிழ்நாடு எல்லோரும் தமிழ்நாட்டில் உள்ளவங்கன்னு இல்லை, எல்லாருமே பார்ப்பீங்க. ஓப்பனாகவே சொல்கிறேன், எல்லாருமே இருக்காங்க, அனாதையெல்லாம் கிடையாது. இருந்தும் அனாதைன்னு சொல்லலாம். எல்லாரும் இருந்தும் அனாதையாக இருக்கோம். காரணம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, 50 சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் லைவ் போக முடியும்னு சொன்னாங்க. 50 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன், முன்னாடி பேசியிருந்த ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பேன், மக்களே என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு பாப்பாவோடு சேர்ந்து பேசிட்டு காமெடி பண்ணிட்டு போயிருக்கேன். எனக்கே இப்போ தான் நினச்சி வச்சிருப்பா வருது. அதாவது லைவ் வர நேரம் இல்லை அப்படின்ட்டுருக்கேன். லைவ் போட்டு பார்த்தேன், அது போகலை. என்னடா லைவ் போக மாட்டேங்குது, அப்போ டவர் பிரச்சனை. அதான் பார்த்துக்கோங்க. நாங்கள் படிக்கிற படிப்பை என் பிள்ளைய படிக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் எக்ஸாம் எழுதுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் நான் வாழ்த்து சொன்னேன். என்ன காரணம்னா, இதுவும் ஒரு காரணம் தான். பாருங்கள், இப்போ எல்லாமே இங்கிலீஷில் வருது. இந்த ஆங்கிலத்தை வந்து எங்களுக்கு படிக்க தெரியுது, ஆனால் தமிழ் அர்த்தம் வந்து புரிஞ்சுக்க தெரியல. அவ்வளோதான் படிச்சிருக்கோம். ரொம்ப படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கோம். கொஞ்சமாக படித்ததுனால படிக்க மட்டும்தான் தெரியுது இங்கிலீஷை, அதோட அர்த்தம் வந்து முழுசாக வந்து தெரியலை. அதனால நம்மளுக்கு லைவ் போக மாட்டேங்குது, டவர் இல்லை, இல்லை நெட் இல்லை, ஏதோ ஒரு காரணம்ன்ட்டு நான் உங்கள்கிட்ட என்ன ஷார்ட்ஸில் சொன்னேன். லைவ் போக எனக்கு டைம் கிடைக்கல, இன்னொரு நாளைக்கு பேசுகிறேன்னு ஒரு ஷார்ட்ஸில் பேசி அனுப்பியிருந்தேன். இப்போ தான் சமீபத்தில் தெரியும், 50 சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் லைவ் போக முடியும் அப்படின்ட்டு. சரி, 50 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க, இனிமேல் லைவ் போகலாம் அப்படின்னு பார்த்தா, அப்பயும் என்னமோ கீழே ஏதோ இங்கிலீஷில் வருது, வாசிக்கிறோம், ஆனால் அதோட தமிழ் அர்த்தம் தெரியலை. என்னடா இது, 50 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்களே அப்படின்னு. அப்புறம் மறுநாள் திருப்பி நல்லா சப்ஸ்கிரைபர் நிறையா வந்துட்டாங்க, 65 கிட்ட வந்துருச்சு. அப்பயும் அதே மாதிரி தான் வந்துச்சு. ஆனால் நோட்டிஃபிகேஷன் எப்படி வருது, நல்லா ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு வருது. நோட்டிஃபிகேஷன் நல்லா தான் வருது. ரெண்டாவது மானிட்டேஷன் சொல்லி ஏதோ நோட்டிஃபிகேஷன் வருது. படிக்கிறோம், அர்த்தம் தெரியலை. மானிட்டேஷனில் என்ன அப்படின்னு போய் பார்க்கையில் தான், மானிட்டேஷன்னா நம்மளுடைய சேனல் வந்து நல்லா போய்கிட்டு இருக்கு, அதுக்கு எதையும் ஃபுல் பண்ண சொல்கிறாங்க. என்னென்னமோ அதில் வந்து இந்த நம்ம ஃபார்மெல்லாம் ஃபுல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி செல்லுலேயும் ஏதோ ஃபுல் பண்ணணுமா, நம்ம ப்ரூஃபு அது இதுன்னு நிறையா ஃபுல் பண்ணணும் போல், அதை ஃபுல் பண்ணணும்னு சொல்லுது. வேறு என்ன காரணம்னு எனக்கு சரியாக சொல்ல தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சவங்க. நான் கம்மியாக தான் படிச்சிருக்கேன், அதனால எனக்கு தெரியலை, தெரிஞ்சதை சொல்கிறேன். சேனல் வந்து ஆரம்பித்தது பாப்பா அவங்களுடைய சின்ன ஒரு பொழுதுபோக்கு சந்தோஷத்துக்காகத்தான், பணம் சம்பாதிக்கிறது கிடையாது மக்களே. அவங்க ஒரு காமெடி போடுறோமா, சின்ன டான்ஸ் ஆடுறோமா, ப்ளீஸ்மா அப்படின்னு கேட்டதுனால நான் உடனே ஒத்துக்கிறல. பாப்பா உங்களுக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு நான் வந்து அவங்கள டிவி வந்து கேபிளோ கொடையோ எதுவுமே கிடையாது, ஏன்னா எடுக்க முடியாமல் கிடையாது. இருக்குது, கொடை இருக்குது, டிவி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் வேணாம், ரொம்ப டிவி பார்த்தாலோ செல்லு பார்த்தாலோ படிப்பில் வந்து கண்டினியூவாக படிக்க மாட்டாங்க, விளையாட்டு பிள்ளைங்க தானே, படிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் சொல்லலாம். அதுதான் உண்மை. அப்போ எப்படி அது பிள்ளைய லீவுலாம் இருப்பாங்கன்னா, ஒரு மணி நேரம், குறைஞ்சது 1 மணி நேரம், அரை மணி நேரம் அவங்களுக்கு வந்து நான் செல்லு கொடுப்பேன். கணபதியே வருவாய், பொம்மை படம், இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கொடுப்பேன். கொஞ்ச நேரம் நீங்கள் பொம்பளை பிள்ளைங்க பாப்பா எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணுன்னா
வீடு கூட்டுறது இப்படி ஒதுங்க வச்சு இப்படி கூட்டணும், இப்படி குப்பை இருந்தால் உடனே எடுத்து போட்டுறணும், சாப்பிட்டு தட்டை கழுவணும், எல்லாத்தையும் நம்ம சொல்லி வளர்க்குற மாதிரி அதுக்கு வயசுக்கு தக்கன சின்ன சின்ன வேலைகள் சொல்லுவேன். எல்லா வேலையும் செய்ய விட மாட்டேன். அதுக்கு தகுந்த வயசு அவளுக்கு கிடையாது. சின்ன சின்ன வேலை அந்த கூட்டுறது, கூட மாட எடுத்து கொடுக்கறது, அப்புறம் ஹோம்ஒர்க் இருந்தால் பண்ணுறது, படிக்கிறது எல்லாம் கலந்து அந்த பொழுது அப்படி போயிடும். சரி இப்படியே போய்கிட்டு இருக்கு. நம்மளும் வெளியில் கூட்டிகிட்டு போகலை, நம்மளுக்கு போக வர சரியாக இருக்குது. டைம் வெளியில் போய் சுற்றிட்டு வர வைக்க சைடு பிஸ்னஸ் வந்து இந்த சேலை வைக்கிறோமா, சேலை பிஸ்னஸ்ஸு சைடாக பார்க்குறதுனால அலைச்சல் இருக்கனால எனக்கு டைமே இல்லை. சரி பிள்ளைங்க ஆசைப்படுதுங்க, இதெல்லாம் கொஞ்ச நேரம் அப்படி வீடியோ எடுத்து அப்படி போட்டுருவோம். அவங்க வந்து ஒரு 1 kg வந்துருச்சுமா, இத்தனை லைக் வந்திருக்குமான்னு வரவும் சந்தோஷப்பட்டாங்க பார்த்து. சரி இது சின்ன சந்தோஷம் தானே, நம்ம வெளியில் பிள்ளைகளை எங்கிட்ட விடுறதில்ல, நம்மளும் கூட்டிகிட்டு போகிறதில்ல, டிவியும் இருக்காமல் விட்டாச்சு படிக்கட்டும் அப்படின்ட்டு 2 பிள்ளைங்களை வச்சுருக்கேன். அதுகளுக்கு ஆம்பளை பசங்க துணைக்கு கிடையாது. இவ்வளோயும் எங்களுக்கே சொந்த பந்தம் எல்லாம் இருந்தும் யாரும் இல்லாமல் அனாதையாக இருக்கோம். இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு மனசு கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் இருக்கீங்க. எதாக இருந்தாலும் நான் இனிமேல் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிடுவேன். டைம் கிடைக்காது, அது அந்த ஒன்று தான். வீடியோ போடுறதுக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்காது. இனிமேல் டயத்தை ஒதுக்கிடுவோம். நம்ம பார்த்து ஒதுக்குனாத்தான் உண்டு, இல்லைன்னா நம்மளுக்கு என்றைக்கு நேரம் இருந்திருக்கு மக்களே. நான் என்ன சொல்ல வரேன், பிள்ளைகளுக்கு நான் ஒழுக்கத்தை தான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கேன், மரியாதையை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கேன். அவங்க காலத்தில் பின்னாடி எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. திமிரா பேசுகிறதுனால ஒரு பிரச்சனை வரும், மதிக்கிறதுனால ஒரு பிரச்சனை வரும். இதெல்லாம் தெரிஞ்சு என்னென்ன சொல்லணுமோ சொல்லி கொடுத்து தான் வளர்க்குறேன். நான் மட்டுமா இப்படி வளர்க்குறேன், நீங்களும் இப்படித்தான் வளர்ப்பீங்க. இவன் என்னோட தேவையில்லாமல் பேசுகிறான்னு நினைக்காதீங்க மக்களே. அப்படிதான் ஏதாச்சும் ஒன்று சொல்ல வந்துட்டு வேறு எதையாச்சும் பேசிகிட்டு இருப்பேன். சாரி மன்னிச்சிடுங்க. வழக்கம் போல் தப்பு செஞ்சால் மன்னிப்பு கேட்டுருவேன், அது என்னுடைய குணம். தப்பு செய்யலைன்னா பேசவே மாட்டேன். தப்பு செய்யாமல் என்னைய பேசினாங்கன்னா நான் அவங்கக்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டேன் மக்களே. சரியாக தப்பான்னு நீங்களே சொல்லுங்கள். பாப்பா அவளுக்காக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணோம். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்ல வரேன். வீடியோ வந்து நான் வீட்டில் லீவு டயத்துலேயோ இல்லை மற்ற நேரங்கள்லையோ எடுத்து எடிட் பண்ணி போட தெரியலை. அன்றைக்கி ஒரே ஒரு வீடியோ போட்டோம் பாப்பாவுக்கு சமைக்கிற மாதிரி. அது ஒரே வீடியோவாக ஸ்கிப் பண்ணி ஒரே வீடியோவே போட்டு அப்படியே எடுத்து அப்லோடு பண்ணியாச்சு. அது டக்குன்னு வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் நம்ம கட் பண்ணி எடுத்த வீடியோவை ஒரே வீடியோவை ஜாயின் பண்ணி போட தெரியல மக்களே. ஏன்னா எனக்கு படிக்க தெரியும், விவரம் தெரியலை, அதுதான். சரி ஷார்ட்ஸாச்சும் போடுவோம் அப்படின்ட்டு பார்த்தா அவங்களுக்கு ஸ்கூல் டைம் ஒர்த்து வரதில்லை. ஆஃப் டே போய்கிட்டு இருந்தாங்க, மதியம் போய்கிட்டு இருந்தாங்க. 10th +1 +2 பிள்ளைங்களுக்கு வந்து எக்ஸாம் நடந்துகிட்ருக்கையில் இவங்க வந்து மதியம் போவாங்க. அப்போ டைம் கிடச்சிச்சு, அவங்கள வச்சு போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து என்னென்னா யூடியூப்பில் வந்து சேனல் ஓப்பன் பண்ணிட்டா தொடர்ந்து வந்து ஷார்ட்ஸோ வீடியோவோ போட்டுக்கிட்டே இருக்கணுமா. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய சேனலை வந்து ஓரம் கட்டி வச்சுருவாங்க அப்படின்னு ஒரு தகவல் எனக்கு கிடச்சிச்சு, சொன்னாங்க. அதனால இந்த கொஞ்ச நாளாக மாற்றி இந்த மூஞ்சியவே உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் போர் அடிச்சிருக்கோம், என்னடா பிள்ளைங்களவே காணோம், இவளே வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு மன்னிச்சிருங்க. எனக்கு ஓயாமல் இப்படியெல்லாம் வந்து காட்டணும்னு ஆசை இல்லை. பிள்ளைங்களுக்காக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க ஃப்ரீயாக இருக்கையில் கண்டிப்பாக போடுவோம். லீவு கிடைச்சாலும் அவங்கள போட சொல்கிறேன். அவங்களுக்காக ஓப்பன் பண்ணது, அவங்க இல்லாமையா, அவங்களுடைய ஆசைக்காக ஓப்பன் பண்ண யூடியூப்பில் அவங்க இல்லாத வீடியோவா அப்படின்னா இது சூழ்நிலை. அப்படி பரிச்சை டைம், படிப்பு முக்கியம், வாழ்க்கை முக்கியம், அப்புறம்தான் இதெல்லாம். சரிதான மக்களே? சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்டா, தொடர்ந்து எல்லாரும் ஆதரவு கொடுங்க. பேசணும்னு நினைக்கிறேன், என்ன பேசுகிறேன்னு தெரியலை. எதையோ சொல்ல வந்துட்டு எதையோ பேசிகிட்ருக்கேன். அதே மாதிரி நான் வந்து எல்லார்ட்டையும் வந்து தொலைன்னு பேச மாட்டேன். இப்பயுமே நான் யார்கிட்டையோ பேசுகிறதா நினச்சி பேசலை. என் மக்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைபர்கிட்ட பேசலாம் நினச்சி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக இதை பார்ப்பீங்க, தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் பேசிகிட்ருக்கேன்.
இப்போ வேலைக்கு போயிட்டு வந்ததுமே சரி லைவ் தான் போக மாட்டேங்குது, வீடியோ வச்சும் போடுவோம் அப்படின்ட்டு தான் பேசிகிட்ருக்கேன். இந்த மாதிரி வீடியோ எடுத்தோம்னா அப்படியே அப்லோட் பண்ணிடலாம். வேறு எதுவும் வீடியோ எடுத்து போடுறது என்னால் முடியல. முயற்சி பண்ணுவோம், அதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மனசு விட்டு நம்ம யார்கிட்டயாச்சும் பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நல்ல பிள்ளை மாதிரியே பேசுகிறாங்க. அப்படி தான் ஒரு பிள்ளை என்கிட்ட நல்ல பிள்ளை மாதிரியே பேசிச்சு. திருப்பி என்ன பண்ணுச்சு, சிரிச்சுக்கிட்டே அப்படியே மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேச ஆரம்பிச்சிருச்சு. நான் எப்பயுமே பேசுகிறதே கம்மி தான். மற்றவர்கிட்ட யாராக இருந்தாலும் அதிகமாக பேச மாட்டேன். என்னை தெரிஞ்ச என் ஃபேமிலி மெம்பர்ஸுகளுக்கு தெரியும், ரொம்ப பேச மாட்டேன். அப்படி பேசுகிறேன்னா அப்போ அவளுடைய மனநிலைமை என்னன்னு தெரிஞ்சு என்கிட்ட அப்படி பேசல. அதுக்கிட்ட இருந்து நான் ஒதுங்கிட்டேன். ரொம்ப சங்கடமாக போச்சு எனக்கு. என்னடா இது, நம்மளுக்கு இப்படி புரியாமல் பேசிடுச்சே. நம்மளைன்னா என்னை நேரடியாக பேசலைங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் யாரையோ அவங்க பேசுனதாக சொல்லி பேசுவாங்கன்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க. அதுக்கு நீ நேரடியாகவே பேசியிருக்கலாமே நானும் நினச்சிக்கிட்டு சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாங்க. அப்போ நம்ம அளவுக்கு மாரி பேச போய் தானே பேசுகிறாங்க. நம்மளுக்கு 1008 வேலை இருக்குது. நம்ம பிள்ளைகளுடைய பிரச்சனையை, நம்ம குடும்பத்து பிரச்சனையை பார்ப்போம் அப்படின்ட்டு நான் ஒதுங்கிட்டேன். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குன்னு தெரியலை. எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்கும் கண்டிப்பாக. வீட்டுக்கு வீடு வாசப்படின்ற மாதிரி நம்ம மனசில் ஒரு வலி இருக்குதுன்னா அதை நம்மளுக்குள்ளே வச்சுக்கிறோம். அப்படித்தான் நான் இவ்வளோ நாளாக இருந்தேன். என்னமோ மனசில் பாரம் அதிகமாக நம்ம மனசு கேட்காம போய் சொல்லிடுறோம், எதையாச்சும் உளறிடுறோமா. அவங்க அதை வந்து நம்மளை கேட்டுட்டு ஒரு சீப்பாக நினச்சிட்றாங்க. இதில் என்ன இப்படியா அப்படியா, இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ண கூட இதுக்காகத்தானா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசுகிறது சங்கடமாக போச்சு. இதோட நிறுத்திக்கிடுவோம். இனிமேல் நம்ம எப்பயும் போலே இருந்துக்கிடுவோம். யார்கிட்டையும் நம்ம மனசு விட்டு பேச வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனாலும் மனசு வந்து கஷ்டமாக இருக்குது, நம்மளுக்குன்னு யாரும் இல்லையே அப்படின்ட்டு. மக்களே, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் தாங்கிக்கிறேன். ஆனால் ஒரு நிமிஷம் ஏதோ ஒரு கவலை வந்துச்சுன்னா எல்லாத்தையும் நினச்சி கவலைப்படுறாப்புல இருக்குது. எனக்கு நீங்கள் இருக்கீங்க ஆறுதலுக்குன்ட்டு நம்பி தான் இவ்வளோ தூரம் பேசிகிட்ருக்கேன். என்னை நீங்கள் லூசுன்னு நினச்சாலும் சரி, இல்லை மனசில் உள்ளதை உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறதுனால உங்கள் வீட்டில் ஒருத்தியாக நினச்சி எனக்கு ஆறுதல் சொன்னாலும் சரி மக்களே, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். ஏதாச்சும் தப்பாக பேசிட்டு தான் மன்னிச்சிருங்க மக்களே.